நம்ம இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, வீட்டில் சும்மா இருக்க நேரம் ஒரு குட்டி பிசாசு வச்ச ஒரு செடி இது. அவன் என்ன வச்சாலும் நல்லா வளருது. அப்படி வச்சது தான் அந்த பாவக்காய். அவன் என்னது போட்டாலும் வளரும். எங்கள் அக்கா பையன் தான். அவன் இந்த பாவக்காய் கொடி போட்டால் நல்லா அழகாக வளர்ந்துருக்கு. இது ஒரு ரோஸ் கன்று. இது காமராஜர் பிறந்தநாளுக்கு கொடுத்தது. ஆனால் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. பூ அப்படி தான் வரும், சூப்பராக வரும், அழகாக இருக்கும். இது அவன் வச்ச மிளகாய் செடி தான். மிளகாய் பூ போட்டிருக்கு நிறையா. அவன் என்ன கன்று வச்ச மாங்கன்று அவன் தான் வச்சான். நல்லா வளர்ந்துருக்கு. இது நெல்லிக்காய் மரம் நம்ம வீட்டை சுற்றி. இதை பாருங்கள், பிச்சு பூ டெய்லி ஒரு 50 பூ பூத்துரும். நம்ம சீசன் அடுத்த மாதம். இது இந்த கருவேப்பில் கன்று வளரவே மாட்டேங்குது, பாதி தான் வந்திருக்கு. இது சும்மா வீட்டு அழகுக்காண்டி இந்த மஞ்சப்பூ. சரி, மேலே போய் பார்ப்போமா? இதுதான் நம்ம வீட்டோட முன்னாடி. இது நெல்லிக்காய் மரம். கையை நீட்டினா கையில் நெல்லிக்காய் அப்படின்க்கலாம். இப்போ சீசனில் அடுத்த மாதம் சீச்சின்னு விழும். அள்ளி அள்ளி தூர தான் போடுவோம். இங்கே பாருங்கள், காற்று நம்ம ஊரில் எப்படி அடிக்கணும் பாருங்கள். இந்த பாருங்கள், சுற்றி பனை மரம். நமது நாட்டின் தேசிய மரம் பனை மரம். இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை, குற்றால மலை தெரியும். காலையில் அப்படி பார்த்தோம்னா அப்படி நீல நேர கடல் மாதிரி இருக்கும். நம்ம ஒரு கிளிப்பான ஒரு பார்த்தீங்களா, சொல்லலை, கடல் மாதிரி தெரியும்னு. இங்கே இருந்தே குற்றாலத்தை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மேகம் சூப்பராக இருக்குது. கிளைமேட் இங்கே நல்லா இருக்குது. கொடைக்கானல் தோற்றுறோம். இங்கே பாருங்கள், அப்படி ஐஸ் கட்டி மலை படுத்து கிடக்க மாதிரி இருக்கா. அதுதான் நம்ம குற்றால மலை. திருமலை கோயில், கேரளா எல்லாமே இங்கேருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். காலையில் எழுந்திரிச்சு கண்ணை முழிச்சா இந்த பனைமரம், நொங்கு ஃபுல்லாக அதுதான். நொங்கு அங்கே எப்படி காய் பிடிச்சிருக்குன்னு அப்படி கிரவுண்டு, அங்கே காத்தாடி எல்லாம் சுற்றி மொத்தம் இயற்கை. பீஸ்ஃபுல்லான லைஃப். நீங்களும் இப்போ மெயின் சிட்டின்னு வீடு கட்டாமல் கொஞ்சம் அவுட்டரில் கட்டி நேச்சரோட வாழுங்க. பாய்.